ஹாய் எவ்ரிவன், வாங்க நம்ம யாழ் நேச்சுரல்ஸோட குங்குமாதி ஆயில் எந்தெந்த மூலிகையில வச்சு பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்குற மூலிகை தசமூலா பவுடர் அப்படின்றது 10 மூலிகைகளை சேர்த்து உருவாகக்கூடிய ஒரு பவுடர். அடுத்தது இது வந்து தாமரையோட மகரந்தம். அடுத்தது இது தாமரையோட இதழ்கள், தாமரை பூவோட இதழ்கள். தாமரை பூவோட இதழ்கள் நம்ம ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கும். அதனோட போலனும் இதழ்களும் நம்மளோட ஸ்கின்னுல இருக்கக்கூடிய ஹைபர் பிக்மெண்டேஷனும் சரி பண்ணும். இது ரோஸ் பெட்டல். அடுத்தது இந்த பட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்பம்ரா அப்படிங்கிற மரத்தோட பட்டை. இதுவும் நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டர்னை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள். அடுத்தது வெட்டிவேர் பவுடர். வெட்டிவேர் வந்து நமக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அடுத்தது மஞ்சிஸ்டா பவுடர். மஞ்சிஸ்டா வந்து நம்ம சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அடுத்தது இது ரெட் சாண்டல்வுட் பவுடர். அடுத்தது இது சோற்று கற்றாழை பவுடர். இவ்வளோ பவுடரை ஆட் பண்ணி தான் நாம குங்குமாதி ஆயில் ப்ரிப்பேர் பண்றோம். இதுல குங்குமம் பூவும் இதுல ஆட்டுப்பால்ல வந்து கலந்து வச்சிருக்கோம். ஆட்டுப்பால்ல குங்குமப்பூவை கலந்து வச்சிருக்கோம். அடுத்தது நம்ம ஆட்டுப்பால் எடுத்திருக்கோம். இது எல்லா மூலிகைகளையும் சேர்த்து நாம ஒரு 1/2 லிட்டர் குங்குமாத்தி ஆயில் தயாரிக்கிறோம். அப்படிங்கிறப்ப 1/2 லிட்டர் தண்ணியில வந்து நம்ம இந்த மூலிகைகள்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த எடுத்துக்கிட்ட தண்ணி வந்து 1/4 பங்கா குறைகிற அளவுக்கு நல்லா சிம்லையே வச்சு கொதிக்க வச்சு அந்த அந்த தண்ணியை வந்து நாம நல்லெண்ணெயோட சேர்த்து கொதிக்க வைக்கும் போது அந்த அந்த மூலிகைகளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளோட எண்ணெயோட கலந்து நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸை கொடுக்கும். குங்குமாதி ஆயில் வந்து நம்ம நைட் டைம்ல நம்மளோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நாம அப்படியே நம்ம தூங்கலாம். அப்படியே கொஞ்ச நேரத்துல ட்ரையாவே ஆயிரும். ஆயில் அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. குங்குமாதி ஆயிலோட கலர் தான் இந்த மாதிரி இருக்கு. நம்ம பாட்டில்ல எடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த குங்குமாதி ஆயில் வேணுமோ அவங்க யாழ் நேச்சுரல்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.